இயேசுவே என்னுடன் நீ பேசு, என் இதயம் கூறுவதை கேளு. ஆண்டவரே இயேசுவே, உமது வார்த்தையின் வழியாக எங்களுக்கு வாழ்வையும் வாழ்வின் வழியாக ஆசீர்வாதங்களையும் நாங்கள் என்றுமே நிரந்தரமாக இருக்க நீர் உமது வார்த்தை கொடுத்து வாழ வைக்கின்ற உமது மேலான கிருபைக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், ஆண்டவர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்து கொள்கின்றார். இந்த உடன்படிக்கை வழியாக ஆபிரகாம் எண்ணற்ற நாடுகளுக்கும் மக்களுக்கும் தந்தையாக இருக்கின்றார் என்றும் அவருடைய உடன்படிக்கையை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்றும் விளக்குகிறது. நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார், என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார் என்று. இதற்கு மக்கள் ஆபிரகாம் இறந்தார், இறைவாக்கினர்கள் இறந்தார்கள், என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் என்று எப்படி கூற முடியும் என்று இயேசுவை கேள்வி கேட்கிறார்கள். இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு மறுமொழியாக, ஆபிரகாம் உருவாவதற்கு முன்பே நான் இருக்கிறேன் என்றும் ஆபிரகாமையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார் என்றும் அவர்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்தின் தொடக்கத்திலிருந்து நம்மோடு இருக்கின்றார். அனைத்தையும் அறிந்தவராக இருக்கின்றார். கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் அவர் அறிந்தவர், காலங்களை கடந்தவர் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகின்றார். ஆண்டவரே, உமது வார்த்தையை நாங்கள் பின்பற்றும் பொழுது நலம் பெறுகிறோம். உமது வார்த்தையை நாங்கள் பின்பற்றும் பொழுது ஆறுதல் பெறுகிறோம். உமது வார்த்தை எங்களுக்கு பல வகையான ஆசீர்வாதங்களை கொடுக்கின்றது. எனவே நாள்தோறும் உம்முடைய வார்த்தையின் வழியாக எங்களுக்கு நீர் பேசுகிற நற்செய்தியை நாங்கள் உணர்ந்து அதன்படி வாழ எங்களுக்கு அருள் தாரும். ஆண்டவரை உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பத்திலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாங்கள் சந்திக்கின்ற சவால்களிலும் வேதனைகளிலும் எங்களோடு இருந்தருளும். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.